சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. உயிர்ம வேளாண்மையை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி. நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேரி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3,56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7,10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை. விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள் வழங்கிட 9,36 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது.
தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மனமலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம். புரோக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆளி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயது உடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக
தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆண்டில் 15 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள், அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11 கோடியே 73 லட்சம் நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6175 ஏக்கரில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள், காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8 கோடியே 43 லட்சம் ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு
பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர் வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோடோக்ரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளை ஈயை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகை அணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா புமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பண்ணை ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும், நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும், தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். ப்ளூபெர்ரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகோடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புளியையும், KLD, HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழை பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளிய மர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம் 5 ஆண்டுகளில் 1250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம்.
நூற்றாண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய் பழம், பெர்சிமான் போன்ற பல வகைகளின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவைதாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாலையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள், இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமையாததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும், விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும், திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிதும் உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள், காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையினர் அறிய செய்யவும், வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள், பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்கவருக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ருட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3 கோடியே 88 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதோடும் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீத்தா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1720 ஏக்கரில் 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குழித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை
உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்றுப்பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டு தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பிக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்தே பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏறெழுபது என்று பெயரிட்டதோடு உழவுக்கு ஒரு துணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழுவானி, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசை களை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாய
கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல், பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கு என 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம், வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடிவம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும், இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,10,00,000
13 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரெடுக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரைய இயந்திரமயமாக்கும். உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள், வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள்
ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும்.